சொல்கிறோம், தேனியை சுறுசுறுப்புக்கு சொல்கிறோம். இப்ப பார்த்தாலும் என்ன பண்ணோம், தேனி என்ன பண்ணோம், ஓடி ஓடி என்ன பண்ணோம், ஒரு தேனிகிட்ட கேட்டுச்சா, கேட்டாங்களாமா, ஒரு பூச்சி கேட்டுச்சா, தேனி தேனி நீ இத்தனை தேன் எடுத்துட்டு வரைய, மனிதனோட உன் தேனை எடுத்துக்கொள்கிறது, அப்படிப்பட்ட மனிதனுக்கு நீ ஏன் தேனை சேமித்து வைக்க வேண்டும் அப்படின்னு. தேன் சொல்லியதான், நான் தேனீக்கள் சேமித்து வைத்ததை மனிதர்கள் திருத்திக் கொள்ளலாம், என் சேமிப்பின் திறமையை மனிதர்களால் திருத்தப்பட முடியாது அப்படின்னு தேனி சொல்லிச்சாங்க. இந்த பாடத்தை கற்றுக் கொடுங்கள் நம் குழந்தைகளுக்கு. கையில் இன்னைக்கு காசு இருக்கலாம், பல கோடி சொத்துக்கள் இருக்கலாம், லக்ஸூரியஸ் காரில் இருக்கலாம், கழுத்து நிறைய நகை போட்டிருக்கலாம், அனைத்தும் ஒரு நாள் களவாடப்படும். போற வழியில் இருக்கிறேன் ஒருத்தையா எனக்கே ஏற்ப நானே ரோபோட்டிக் மாதிரி இப்ப நடந்துட்டு இருக்கிறேன். இப்பதான் 20 நாள் ஹாஸ்பிட்டல் இருந்து வந்திருக்கிறேன். எண்ணெயெல்லாம் அடிக்காது, இதை வேணும்னா கழட்டிக்க, வேற யாராச்சும் சந்தத்தில் நிற்காதீங்க, நான் போகிறப்ப நான் சேஃப்டியோட தான் வேலையில் போயிட்டு இருக்கேன். இந்தாப்பா கழட்டிக்கப்பா அப்படின்னு நான் கொடுத்துட்டு தான் ஒரு வேலையில அந்த இடத்துல நான் சண்டை போட முடியுமா? நானே பார்த்துப்பீங்க, பேரண்ட்டு திரும்புறதுன்னா இப்படிதான் திரும்புறேன், அந்த நிலையில இருக்கிறேன். அதனால தான் என்னுடைய பேரண்ட் மீட்டிங்கை கொஞ்சம் தாமதமாக வைத்துக் கொண்டேன். ஒரு 20 நாள் கிடையாது, 20 நாள் ஆஸ்பத்திரியிலிருந்து வந்துருக்கேன். அப்படிப்பட்டதை போய் நான் ஃபைட் பண்ண முடியாது, இருக்கிறதை கழட்டி கொடுத்தேன். ஸோ நம்மளுடைய சொத்துக்கள், ஆபரணங்கள், என்னென்ன பணங்கள் திருடப்படலாம், களவாடப்படலாம், பறிக்கப்படலாம். பறிக்கப்படாதது, திருடப்படாதது, களவாடப்படாதது ஒரே ஒரு சொத்து. அது 7 ஜென்மத்திற்கும் நம்முடன் கூட இருப்பது கல்வி என்பதை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். கழிவறை சுத்தம் செய்யும் தொழிலாளி தன் குழந்தைக்கு நல்லதொரு கல்வி வேண்டும் என்று பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்துறான், சிபிஎஸ்இ ஸ்கூல்ல சேர்த்துறான். சார் நான் கழிவறை செஞ்சுட்டு இருக்கிறேன், ஆனால் என் குழந்தை அழகாக ஆங்கிலத்தில் பேச வேண்டும், அழகாக எழுத வேண்டும், மற்றவர் முன் அவன் மதிக்கப்பட வேண்டும், மிதிக்கப்படக்கூடாது அப்படின்னு அந்த குழந்தைக்கு அந்த தகப்பன் நல்லதொரு கல்வி வேண்டும் என்று பிரைவேட் ஸ்கூல்ல தேடி போறாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது ஒரு நர்ஸ் வந்தார். மேடம், நீங்கள் பிரின்சிபல் கேள்விப்பட்டேன், நான்லாம் டீச்சர்ஸை மதிக்கவே மாட்டேன் அப்படின்னா, நான் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. சாயந்தரம் டாக்டர் வந்து என்னை செக் பண்ண வந்தார். அந்த டாக்டர் எப்போவுமே என்கிட்ட நல்லா பேசுவார், நிறைய கதைகள்லாம் சொல்லுவார். அவர் சொல்லிட்டு போவது அந்த டாக்டர் அந்த எனக்கு பல்ஸ் இது செக் பண்ணுறாங்க, அந்த நர்ஸு பிபி செக் பண்ணிட்டு இருக்கிறாரு. செக் பண்ணும்போது அது சரியாக மாட்டவங்க டக்குன்னு ஒன்று கொடுக்குது தலையில். அந்த நர்ஸு என் பிபி அப்பாரட்டா சார், அதை டொக்குன்னு வச்சுக்கிட்டு டாக்டர் டொக்குன்னு ஒன்று கொடுத்தாரு. அவர் கையில் ஒரு இரும்பு மாதிரி இருந்தது டாக்டருக்கு. ஏன்னா என்னுடைய எலும்புகள் சரியாக செயல்படுத்துறதுக்கு அந்த இரும்பு ஹேமர் ஒன்று கொண்டுட்டு வந்திருந்தாரு. அதை டாக்டர்ஸ் ஹேமர்னு நல்லா சொல்லுவோம். அவர் பாட்டுக்கு பார்த்தாரு, டொக்குன்னு ஒன்று வச்சாரு. அடுத்த நாள் அந்த நர்ஸ் சொன்னாங்க, அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சாமா, 9வது படிக்கும்போது தமிழாசிரியர் போடா டே அப்படின்னு சொன்னாங்க. நீ வெளியில எப்படித்தாலும் வருவாங்க பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொன்னாங்க. ஆசிரியருக்கு எப்படிப்பட்ட மரியாதை அந்த குழந்தை செய்திருக்கிறது என்று பாருங்க. நான் ஒன்றும் பேசவில்லை, சிரித்துக் கொண்டு மட்டும்தான் இருந்தேன். அடுத்த நாள் அந்த குழந்தை எனக்கு இன்ஜெக்ஷன் போட வந்துச்சு. எல்லாம் கையெல்லாம் ரொம்ப டேமேஜ் பண்ணி விட்டுட்டாங்க, அது வேற கதை. இந்த குழந்தைகிட்ட கேட்குறேன், நீ இப்போ நேற்று என்ன சொன்னாய் குழந்தை? அந்த தமிழ் ஆசிரியரை போடாடே என்று சொன்னேன், வெளியில வா அடிப்படே சொன்னேன். அடிச்சு வேற இருக்கிறாலமா இன்னொரு ஆசிரியர். இன்னைக்கு நான் என்ன வாங்க, நேற்று நீங்க உங்க டாக்டர் கிட்ட என்ன வாங்கினேன்? கொட்டு வாங்கினேன் மேடம். ஏன் மாதிரி அடிச்சாரு, சுத்திலேயே அடிச்சாரு மேடம். வாங்கினையா அப்படின்னு எத்தனை மாதிரி ஒரு நாளைக்கு வாங்கினேன். தலையே வீங்கி போயிடும் மேடம், இப்படிலாம் அனுப்பாரு எங்க டாக்டர். நீ ஒழுங்காக படித்திருந்தா இந்த அடி வாங்கலாமா? மைண்ட் வேலை செய்யும். நம்ம நினைக்கிறோம் காமராஜர் படிக்காதவர் என்று. கிங் மேக்கர்னு காமராஜர் சொல்றோம். இந்திரா காந்தி என்ன பண்ணாரு? அவர் தான் பிரதமர். அதனால அவர் என்னன்னு சொல்றோம், கிங் மேக்கர் என்று சொல்றோம். காமராஜர் பள்ளிக்கு சென்று படிக்கவில்லை. He can speak English very well. அவர் அழகா இங்கிலீஷ்ல பேசுவார். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அவர் படிக்கல, ஆனா அவர் இங்கிலீஷ் பேசுறது யாரும் அதிகமாக கேட்டது. அழகாக இங்கே ஆங்கிலம் பேசுவார். அப்ப என்னது? காமராஜர் படித்திருக்கிறார், அண்ணா படித்து இருக்கிறார்.
ஒரு சில பேர் படிக்கவே மாட்டாங்க. ஜிடி நாயுடு படிக்கவே இல்லை, நிறைய இன்வென்ஷன்ஸ் செஞ்சிருக்கிறாரு. அந்த கல்வி அறிவு இருந்ததனால மட்டும்தான் ஜிடி நாயுடுனால ஏதாவது ஒன்றும். நமக்குலாம் ஒண்ணு தெரியாது மேடம். 6 அறிவுன்னு சொல்லலாம். அனிமல்ஸுக்கு 5 அறிவுன்னு சொல்லலாம். அது என்ன டிஃபரன்ஸ்? எந்த அனிமல் அது சிரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? சிரிக்கிறத நம்ம வீட்டில் இருக்கிற நாய் சிரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? சிங்கம் சிரிக்கிறத பார்த்துருக்கீங்களா? இல்லை. நாம் சிரிக்கிறோமா இல்லையா? என்னுடைய டீச்சர்ஸ்க்கு இதை தான் சொன்னேன், என்னுடைய ஆயமாக்களுக்கு கண்டக்டர்ஸுக்கு இதை தான் சொன்னேன். பேரண்ட் முகத்தை பார்க்கறேன்னு சிரிக்கப்பா அப்படின்னு. ஒரு வாரமே என்னுடைய ஆயமாவை நான் திட்டவே காலில் அர்ச்சனை விரதம் இருப்பேன். சிரிப்பை முதலே காட்டுங்கள். உங்களுடைய இனிமையான முகத்தை, இனிமையான அழகான முகத்தை காட்டும் போது அனைவரிடமும் புன்னகை புரியுங்கள். குழந்தைகளுக்கு அதையே நாம் கற்றுக் கொடுப்போம். புன்னகை புரியுங்கள். வாழ்க்கையில் வார்த்தைகளை மாற்றி பார்த்தால் கண்டிப்பாக வாழ்க்கை மாறும் என்பதை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். இறுக்கமான முகத்தை வைத்திருக்கும் போது குழந்தையினுடைய மனநிலை தவறுகிறது. அதனாலதான் அந்த பொண்ணு அப்படி நடந்துகிட்டாங்க. இனிமேல் அந்த குழந்தைகிட்ட பேச போகணும். என்னன்னு தெரியல, எப்படி பிஹேவ் பண்றதுன்னு தெரியல. குழந்தைகிட்ட நம்ம என்னவா செல்லம் கொடுத்து இந்த மாதிரி செல்போனை கையில கொடுத்து என்ன பண்ணிருக்கோம், அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையை நம் பால் எடுத்து விடுறோம். ஒன்னவே சார், நம்ம கையில செல்போன் கொடுத்த நம்ம பேரண்ட்ஸ் நம்மளை வளர்த்துனாங்க. நான் மரம் ஏறுவேன், நீச்சல் அடிப்பேன். இன்னொன்னு என்னை வீட்டை விட்டு வெளியில, காம்பவுண்ட் விட்டு வெளியில போகக்கூடாது. ஒன்று லாங்குவேஜ் ப்ராப்ளம், தமிழ் தெரியாது. இன்னொன்று என்னதுன்னா, நான் பேசுறத மற்றவங்க கிண்டல் பண்ணுவாங்க. இந்த 2 பிரச்சனைக்காக நான் வெளியே போக மாட்டேன். என்னுடைய அக்கா போயிடுவாங்க, எப்படியோ தமிழ் பேச கற்றுக்கிட்டாங்க. வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கு தமிழ் பேச கற்றுக்கிட்டாங்க. நானும் போனேன், என் இறுக்கத்தை விட்டு எனக்கு நீச்சல் சொல்லி கொடுங்கன்னு போனேன். எங்கள் தோட்டத்தில் பெரிய கிணறு இருக்கு. எல்லாரும் என்ன பண்ணனாங்க, பின்னாடி ஒரு பம்கின் வச்சு கட்டி விட்டு அடிப்பாங்க. நான் என்ன பண்ணேன்னா, நோ, இதில் நிறைய எனக்கு ஓடுற நீட்டில் கட்டிவிடும் அப்படின்னாங்க. ஒன்றுமே ஒரு பெரிய பாவாடை எடுத்து காத்து போட்டு என்னுடைய தோழி மஞ்சுளா என்பவர், என்னுடைய வீட்டில் சமையல்காரராக இருந்தாங்க அக்கா, அந்த அக்கா மணிகரவர், அவங்களுடைய தங்கச்சி, நான் படிக்க வச்ச என்னுடைய தகப்பனார் தான் படிக்க வைத்தேன். என்ன பண்ணுவோம், நான் நம்மளே அம்மாட்ட சொல்லிவிட்டேன், எனக்கு அவங்களுக்கு ஐ வாண்ட் டு லேர்ன் ஸ்விம்மிங் மா, ஸோ ஆஸ்க் டு டீச் மீ ஸ்விம்மிங் அப்படின்னு சொன்னாங்க. அவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. என்னோடய எப்படி போய் நான் படுக்கும் போது என்னோட இருப்பாள். நாங்கள் அந்த ஊருக்கு புதிதாக போயிருப்பேன். என்னுடைய ஃபாதருக்கு அந்த ஸ்கூலில் தான், அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனில் தான் வேலை. சரின்னு போயிட்டோம். நீச்சலை கற்றுக்கொண்டுட்டேன். விடாமுயற்சி, ஒரே நாள் சீக்கிரமாக கற்றுக்கிட்டேன். அடுத்த நாள் என்ன பண்ணேன்னா, அந்த பம்கினெல்லாம் வச்சு நாங்கள் ஓடுவோம். ஸோ விடாமுயற்சியை நாம் நம் குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுப்போம். விடாமுயற்சி நம் லட்சியத்தை அடைய துணை புரியும் என்று நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். யானையினுடைய பலம் நமக்கு தெரியாது, ஆனா அந்த யானை எப்படிப்பட்டது தெரியுமா? சாதுவானது. அவ்வளவு சீக்கிரத்தில் யாரும் துன்பத்த முடியாது. ஒரு யானை பார்க்கிற யானை என்ன பண்ணும்? குழந்தையாக நடந்து கொள்ளும். ஸோ அந்த குழந்தைத்தன்மை, நீ எவ்வளவு வயதானாலும் உன் குழந்தைத்தன்மை இழக்காதே. அப்படி என்று நம் குழந்தைகளுக்கு அந்த பெரிய பெற்றோர்கள் சற்று நேரம் இருக்க வேண்டும். அகாடமிக் ஸ்கில்ஸை பற்றி நாம் பேச வேண்டும். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஒவ்வொன்றை பற்றி நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். There is no crushing, there is no trumping. பூக்களை கசக்காவிடால் நறுமணங்கள் இல்லை, பணங்களை பிழியாவிடால் பல ரசம் இல்லை. Fruits, there is no wine. So what do you want to do? நம்மளுக்கு வாழ்க்கையில் கற்றுக் கொடுக்க வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அங்கே கிரஷிங்கும் இருக்கு, கிரஷிங்கும் இருக்கு. அதை நான் குழந்தைகளை கற்றுருப்பேன். இந்த டீச்சர் என்ன குழந்தை போட்டு அடிச்சுட்டார். ஒளியும் ஹேமரும் இல்லை என்றால் there is no statue. அங்கே சிலை கிடையாது. சிலை செதுக்குவவன் அந்த கல்லை பார்க்கிறான், அருமையான கல்லாக இருக்கிறது, ஏன் நாம் இதை சிறை செலுத்த கூடாது?
என்ன பார்க்குறான், ரோட்ல போற வரவங்க எல்லாம் பார்க்குறாங்க. இத்தனை பேர் இந்த பெரிய கல்லை தாண்டி போறாங்கல்லே அப்படின்றனோட ஊர்க்காரங்க கேட்டு, இந்த கல்லை நான் எடுத்துக்கொள்ளட்டுமா அப்படின்னு. எடுத்துட்டு பாப்பா, அது பெரிய தொந்தரவாக இருக்கிறது எங்களுக்கு, நீ எடுத்துட்டு போ அப்படின்ட்டாங்க. அவன் என்ன பண்ணான், அந்த ஊர் பெரியவர் இருக்கிறாங்கல்ல, அவர்கிட்ட போய், ஐயா எனக்கு இந்த கல் சும்மா வேண்டாம், பணம் கொடுக்குறேன்னு கொடுங்க அப்படின்னு. ஏப்பா அதே சும்மா இருக்குது, அதுக்கு வேற நீ ஏன்பா பணம் கொடுக்குறேன்ட்டு ஒரு சிறிய தொகை கொடுத்து அந்த கல்லை எடுத்துட்டு வந்துடலாம். அதை செலுத்த ஆரம்பிக்கும் போது உள்ளி அண்டு என்ன சார் சுத்தி உபயோகப்படுத்துறோம். அது என்ன அழகான சிலையாக உருவாகிறது. இப்ப அந்த ஊருக்காரங்க அந்த சிலை செலுத்தவங்க என்ன கொடுக்குறாங்க, எனக்கு இதை கொடுங்க அப்படிங்கிற போது என்ன ஆகுது, கொடுக்க மாட்டேன், இதை நான் பணம் கொடுத்து உங்களிடம் வந்து கொடுத்தேன். நம் குழந்தைகள் கல்லாகத்தான் இருக்கிறார்கள், மண்ணாக இருக்கிறார்கள். செதுக்கும் போது சிறு சிதறல்கள் வரும். சொல்லிக் கொடுங்கள், ஆசிரியர் அடித்தாரா, பரவாயில்லடா, அடிவாங்காம நம்மளாம் வந்திருக்கோமா சார், நான் கூட அடிவாங்கினேன். என்னுடைய அப்பாவும் வந்து திட்டினாரு ஸ்கூல்ல வந்து. ஸ்டேஷனுக்கு வந்து அந்த டீச்சர் என்ன பண்ணி பார்க்குறேன் பாரு அப்படின்னு. எனக்கு அம்மா சொன்னாங்க, உங்களுடைய புத்தி ஸ்டேஷனோடு விட்டுட்டு வரணும். அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான், ரெக்கார்டு நோட்டு எழுதவே இல்லை, என்னை முட்டி போட வச்சுட்டாங்க. முட்டி வீங்கிடுச்சு, ஏன்னா நான் செட்டில் டாக் ப்ளே பண்ண போயிட்டேன். அது என்னுடைய தவறு தான். நான் என் தகப்பன்னு அடிக்கிட்டேன் ஒற்று கண்ணு, இது என்னுடைய தவறு டாடி விட்டுடுது அப்படின்ட்டு. இந்த குணத்தை நம் குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஒரு வெளிநாட்டுக்காரர் அந்த ஊருக்கு வருகிறார். அங்க இருக்கக்கூடிய சிலையை பார்க்கிறாரு, கல்லாக இருந்ததும் அந்த சிலையை மனிதர்கள் வணங்குகிறார்கள். மறுபடியும் வெளியே பார்க்கிறார், கல்லாக இருக்கிறது, அந்த கல்லை மிதித்து மனிதர்கள் நடக்கிறார்கள். சிரிக்கிறார். மனிதர்களை கூப்பிட்டு அங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் அனைவரையும் கூப்பிட்டு சொல்கிறார், ஏப்பா கல்லா இருக்குது, அதை போய் மிதிச்சுட்டு இருக்கிறீங்க, அதை போய் சிலையா கும்பிடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் அறிவு இருக்கிறதா என்று கேட்டார். எல்லோரும் தலை புரிந்தார்கள். ஒருத்தரும் பேசல. ஒரு சிறுவன் வந்தானா, அவன்கிட்ட, ஐயா உங்களுடைய கடவுளே இல்லை என்றார். கடவுளே இல்லை என்று வெளிநாட்டுக்காரர் சொன்னார். கடவுள் எங்கே இருக்கிறார் அப்படின்னா, 2 விளக்கத்திற்கு நான் பதில் சொல்கிறேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிறுவன் வருகிறான். உங்கள் வீட்டில் பெண்கள் இருக்கிறார்களா என்று கேட்டான். இருக்கிறார்கள். எத்தனை பெண்கள் இருக்கிறார்கள்? என்னுடைய அம்மா இருக்கிறார்கள், என்னுடைய மனைவி இருக்கிறார்கள், என் மகள் இருக்கிறார்கள். எல்லாரிடமும் ஒரே மாதிரியான அன்பை காட்டுகிறீர்களா? அம்மாவிடம் எந்த மாதிரியான அன்பை காட்டுவோம்? தாய் பாசத்தை காட்டுவோம். தாய் பாசத்துக்கு அது ஒரு பாசமாக. குழந்தைகிட்ட எல்லாம் என் குழந்தை, என் இளவரசி, அப்பா அதனிடம் ஒரு தனியான ஒரு பாசத்தை காட்டுவார். மனைவியிடம் காதல் என்ற பாசத்தை காட்டுவார். 3 பாசம் ஒன்றுதான், பாசம் ஒன்றுதான், அது வெவ்வேறு வகையில் டிஃப்ரெண்ட் ஆகுதா இல்லையா? உடனே அந்த பையன் சொன்னான், பாசம் ஒன்றுதான் ஐயா, இங்கு எது ஒன்றாக இருக்கிறது? பாசம் ஒன்றாகத்தான் இருக்கிறது. மனைவியிடம் ஒரு அன்பு, தாயிடம் ஒரு அன்பு, உங்கள் மகளிடம் ஒரு அன்பை காட்டுகிறீர்கள். அதே மாதிரி தான் இந்த கண்ணும் இங்கு இருக்கும் போது மிதிக்கிறான், அது அங்கே இருக்கும் போது சிலையாக வழிபடுகிறோம். அதை கற்றுக் கொடுங்கள் நம்மளுடைய குழந்தைகளுக்கு. நெக்ஸ்ட், memory skills. நம்மளுடைய பேரண்ட்ஸ் இன்னைக்கு மீட்டிங் வந்திருக்கிறதே இருக்காக தான் நம்ம மீட்டிங்க்கு வந்திருக்கிறோம். என் பையன் படிக்கிறதே கிடையாது, ஒரு குறை. அடுத்தது இந்த ஸ்கூல்ல என்னதான் டீச் பண்றாங்கன்னே தெரியல. இப்படி ஒரு